வெல்கம் டு பிரேமாஸ் விலாக். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கருவேப்பிலை தொக்கு செய்கிறது எப்படி அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கருவேப்பிலை நீங்கள் நல்லா க்ரீனாக இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. நான் வந்து கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வச்சதுனால அதனோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஜாரில் கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன், வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அடுத்து மிளகாய் வத்தல் ஒரு 7 8 நம்பர் எடுத்துக்கிட்டேன். மிளகா வத்தல் எடுத்துக்கிட்டேன். அடுத்து புளி கொஞ்சோன்னு எடுத்துக்கிடணும். அடுத்து உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டியை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து போட்டுட்டு நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையை ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டி விடுங்க. நல்லா சுண்டி வரட்டும். அதுக்குள்ளே கொஞ்சோண்டு மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை இறக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு கூட வரும். இதை நீங்கள் சாதத்தில் போட்டு கிளறி சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.